ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த குரோதி ஆண்டினுடைய பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணிமுகத்தனை காதலால் கூப்புவதும் கை. அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்களில் மொத்தம் 60 ஆண்டுகளில் 38வது ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு. இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர குரோதி தன்னில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரின் சனங்கள் பயமடைவார், கார்மிக்க மழை குறையும், மாகம் குறையும், அற்ப விளைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலின் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரோதி ஆண்டு, குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது 3 விதமான எண்ணங்கள் இருக்குது. சாத்விக எண்ணம், ராட்சச எண்ணம், தாமச எண்ணம். இதில் சாத்விகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய, யாருக்கும் துன்பம் நினைக்காம நான் தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ வைக்க குணத்துக்கு பேர் தான் சாத்வீகம் அப்படின்னு பேர். அது இறைவனுக்கு ஒப்பான குணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம். ராட்சசம் அப்படின்னா மிருக குணம்னு அர்த்தம். தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துகிற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர். இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம். குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது 38வது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த குரோத ஆண்டு எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மீன லக்னம், சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்தில் பிறக்குது. ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, வெண்பாவின் படியே பலன் எடுத்துக்கணும்னா அப்படிலாம் இல்லைங்க. வெண்பா ஒன்று சொல்லும், அது பொது பலனில் வந்துடும். பர்டிகுலராக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலர் அந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும். அப்படி பலன்கள் எடுக்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால, இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர், போர் குணம் கொண்ட கிரகம் பேர். அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும், போர் வீரன் கண்டிப்பாக வேணும், தளபதி வேணும். அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு. மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். மீன லக்னத்தில் பிறகுது. திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் 27 6வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான். சிவபெருமானுடைய முழு அம்சம் கொண்ட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் 6வது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது, எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக, மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும். ஏப்ரல் மாத வாக்கில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும். இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய கிரக நிலைகள், பொதுவான கிரக நிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால, இந்த ஆண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி, ரத்த நிறம், இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும். ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமாக இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி. சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதிதேவதையான கிரகம் அப்படின்னு பார்த்தா முருகன், செவ்வாய். அப்போ செவ்வாய்ன்றப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும். அப்போ இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும்னு இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதா, ரொம்ப புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக, கம்யூனிகேஷன் வழியாக, செல்ஃபோன் திருட்டு இந்த மாதிரியாக தான் நடக்கும். அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும். நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும். காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும். குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும். கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது. நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம். கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது. பெட்ரோல் கொண்டு வீசினதாக இருக்கட்டும், கோயில்கள் இடித்ததாக இருக்கட்டும், அரசாங்கமே கோயில்களை இடித்ததாக தான் ஒரு அபத்தமான ஒரு நிலை. ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும். மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால், மக்களுடைய ஒரு, அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம், வீரத்துக்கும் கிரகம். அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம். அப்போ பங்காளிகள், ரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும் போது கோயில்கள், ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், கட்டப்படும். மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க. குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். உக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை.
உங்களுடைய தெய்வங்கள், உங்கள் வீட்டு தெய்வங்கள், குல தெய்வங்கள் இதை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, செவ்வாய் பலமாக இருக்குது. செவ்வாய் இந்த ஆண்டு 45 நாளுக்கு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா, இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும்போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்மராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும், செவ்வாயினுடைய பயணம் இருக்கும். இந்த 7 ராசிகளுக்குள்ளே செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்பவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும். ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும். 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷமாக நின்று போன குலதெய்வ வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும். அதில் மாற்றமே இல்லை. ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுகிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது. குறிப்பாக பழமையான தெய்வங்கள், விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பழமையான தெய்வங்கள், பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும். அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார். மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க. ஏன்னா குரு தான் இறை வழிபாடு, இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம். சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம். ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற ஆண்டாக இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டு சுக்கிரனுடைய கிரக நிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் போதே சுக்கிரன் உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம். ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம். பெண் குழந்தைகளை, பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க. குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும். தொழில், வேலை எல்லாம் முக்கியம்தான். குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம். குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால் பெற்றவங்க குழந்தைங்களை கைக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்குன்றதுனால நான் உங்களை வேண்டி விரும்பி அதை நான் கேட்டுக்கிறேன். குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், ரிஷபம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த 5 ராசிகளுக்கு தீய பலன்களும் நடந்துகிட்டு இருக்குது. தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல, நார்மலாக இருக்குது. இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். குரோதி ஆண்டு ரிஷபராசிக்கான பலன்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த குரோதி ஆண்டில் கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி 4 பாதங்களும், மிருகஷிடம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களை கொண்ட நட்சத்திரங்களை கொண்ட ரிஷபராசிக்காரருக்கு உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல உங்களுடைய ராசியின்படி, அதான் நீங்கள் உங்களுடைய பிறப்பு சந்திரன் இருக்க ராசியின்படி கிரக நிலைகள், இந்த வருட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருட கிரகங்கள் நின்ற நிலையும் அதனுடைய பார்வைகளையும் பொறுத்து தான் இந்த ஆண்டு உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிஷபராசிக்கு சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார். 12 வருஷ பிறப்பில் 12ஆம் வீட்டில் குரு இருக்காங்க. மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு குரு வர்றாங்க. அதாவது சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் ராசி. முழு ஒளி கிரகமான, முழு சுப கிரகமான குரு பகவான் உங்கள் ராசியின் மீது மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஏறுறாங்க. அங்கேருந்து உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறாங்க, 9ஆம் வீட்டை பார்க்குறாங்க, 5ஆம் வீட்டை பார்க்குறாங்க. உங்களுடைய 5, 7, 9 பாவங்களை, ராசிப்படி 5, 7, 9 பாவங்களை குரு பகவான் ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் பார்க்குறாங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் வீட்டில் கேது, அவர் உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்ப்பாங்க, உங்களுடைய 7ஆம் வீட்டையும் பார்ப்பாங்க. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்து உங்களுடைய 9ஆம் வீட்டையும் பார்ப்பாங்க. சார் என்ன சார் கிரகங்களையும் பார்வைகளையும் மட்டுமே சொல்லிட்டீங்களே, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆவேசப்பட வேணாம். பலன்கள் தெளிவாக சொல்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு முன்கூட்டி சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு 5, 7, 9 பார்க்குறது மிகப்பெரிய ஒரு விசேஷம். ஆனால் பழைய பாடல்களை நீங்கள் நம்பினீங்கன்னா அது நெகட்டிவான பலன்களை தான் கொடுக்கும். ஜென்மன் குருபதி ஏற மாதிய ஜெயவீரன் ராமன் வனம் சென்றான் வினையால்னு பாடல் இருக்குது. அது ஜென்மத்துக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு பகவான் ஏறிட்டா ராமர் வினையால் வனம் சென்றாள் அப்படின்ற பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்மன் குருபதி ஏற மாதே ஜெயவீரராமன் வனம் சென்றாள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய தவறு. அப்படி பலன் நடக்க போகுதானே இல்லை. ஆனால் மேம்போக்காக பார்க்கும்போது பெரும்பாலான ஜோசியர்கள் சொல்கிறது என்னென்னா, ராசிக்கு குரு வந்தால் வனம் செல்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ராசியின் மீது ஒளி கிரகங்கள் இருக்கும்போது நல்ல பலன்கள் தான் நடக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, சந்திரன்றது மனது, குரு பகவான் அப்படின்றது ஒரு ஒளி. மனசுக்குள்ளே அதை நீங்கள் ஒரு இருட்டான பாதையில் போய்ட்டுருங்க, ஒரு ஒளி கிடைக்குது, ஒரு பிரகாசம் கிடைக்குன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அதுதான் இந்த ஆண்டு உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு, அதாவது வருஷம் இருந்து ஒரு மாதத்துலேயே ஒரு 15-20 நாட்கள்லேயே இது நடக்குது.
ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வழிகாட்ட ஒரு குருநாதர் வருவாங்க. ராசியின் மீது குரு அப்படிங்கிறது அதான். எப்போ பிரச்சனை நடக்குதோ அப்போ தான் நம்ம குருமார்களை தேடுவோம், இறைவனை நாடுவோம். ஸோ அப்போ அதனால தான் இந்த மாதிரி பாடல்களை கொடுத்தாங்க. இப்படி பாடல்கள் கொடுத்துருக்காங்க முன்னோர்கள்லாம் என்ன காரணத்தை ஒட்டி கொடுத்துருக்காங்க நம்ம சிந்திக்கணும். சிந்திக்காமல் கொடுத்த பாடல்களை மட்டும் எடுத்து அப்படியே நம்ம பலன் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது தப்பாக போயிடும். அது மக்கள் ஜோசியத்தின் மீதான நம்பிக்கையும் குறைய ஆரம்பிச்சிடும். ஜோதிடம் இவ்வளோ காலம் கழிச்சு நிலச்சி இருக்குது அப்படின்னா அதில் உண்மை இருக்குது அப்படின்றதுனால தான். அந்த உண்மைகளை நம்ம செம்மைப்படுத்தணும். ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 3ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார்? உங்கள் 3ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கல, மற்ற கிரகங்கள் பார்க்கல. அப்படி இருக்கும்போது இந்த கேது பகவான் பார்வை மட்டும் 3ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது முயற்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்துவீங்க. முயற்சிகள் தாமதமாகும். முயற்சிகள் தோல்வி அடைகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. தோல்வி அடைஞ்சு 2ஆம் முறை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்னா 2வது முறை முயற்சி செய்யும்போது தெளிவாக பண்ணுவீங்க. எந்த ஒரு காரியத்தையும் ரிஷபராசிக்காரங்க இந்த குரோதி ஆண்டில் ஒரு முறைக்கு 2 முறை செய்யும்போது வெற்றி உறுதி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ரிஷபராசிக்காரங்க இந்த குரோதி ஆண்டில் எதை செஞ்சாலும் 2 முறை செய்யுங்க. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். சரிங்க. இப்போ இந்த 7ஆம் பாவத்தையும் கேது பார்க்குறாரு. என்ன செய்வார் அப்படின்றத சொல்லிடுறேன். 7ஆம் பாவத்தை கேது பார்த்தா கணவன் மனைவிக்குள்ளே மனக்கசப்புகள் ஏற்படும். சின்ன கருத்து வேறுபாடாவது ஏற்படும். ஒன்றுமே இல்லாத பிரச்சனையாக இருக்கும். வாய் வார்த்தையை விட்டுருவீங்க. வாயை விட்டு பிரச்சனையாகும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் மனசு அப்படிங்கிறது கேது ஏறும்போது மனசுக்குள்ளே ஒரு சிக்கல், வெளியில் சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத ஒரு சிக்கல், ஒரு இடர்பாடு உங்கள் மனசுக்குள்ளே வெளியிலையும் சொல்ல மாட்டீங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அந்த குழப்பத்தை எங்கே காட்டுவீங்க? குடும்பம்ன்ற இடத்துல காட்டுவீங்க. அதை மனைவி கணவன்ற இடத்துல காமிச்சு அவங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவினைக்கு கூட வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ரிஷபராசிக்கு குரோதி ஆண்டில். ஸோ பிரிவினைக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்மறையாக நான் எதுவும் சொல்லலை, எச்சரிச்சிருக்கேன், அவ்வளோதான். பாதிப்புகள் வரப்போகுதுன்னு எச்சரிச்சிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் செம்மைப்படுத்திக்கணும். அதே நேரத்தில் அந்த குரு பகவான் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது பிரியும் போது தான் உங்களுக்கு கணவன் மனைவியுடைய அருமை புரியும். ஸோ நீங்கள் ஒன்றா இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ஒரு பெரிய ஆள். ஆனால் நம்ம கூட இருக்கிறதுனாலே நம்ம அவங்கள என்ன நினைப்போம்னா அவர் ஒரு சாதாரண ஆள் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் பிரியும் போது அவங்களுடைய பெருமை என்ன, அவங்களுடைய திறமை என்ன, அவங்களுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடும். ஸோ அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஆண்டாக தான் இந்த ரிஷபராசிக்கு குரோதி ஆண்டு இருக்குது. சரிங்க. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அரசியல்வாதிகளுக்கு ஆன்மீகம் சார்ந்து இருந்தாங்க அப்படின்னா வெற்றி உறுதி. ஆன்மீகம் சாராத அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்க தான் செய்யும். முயற்சிகள் தெளிவாக எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தை கேது இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த 5ஆம் இடத்துல இருக்க கேது மனசுக்குள்ளே தேவையற்ற எண்ணங்களை உருவாக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆகும். ஸோ உங்கள் ராசியும் ராகு பார்க்குறாரு. ராகுன்றது சுத்தமான இடங்களை பூரா அசிங்கப்படுத்த தான் அவருடைய வேலை. அப்போ மனசு சுத்தமாக இருக்குது, அங்கே ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துறது ராகுடைய வேலை. ராகுக்கு போகக்காரகன் பேர். போகம் பலவிதமான போகங்கள் இருக்குது. ஏதோ ஒரு போகத்தில் அவங்களை இழுத்து விட ராகு முயற்சி செய்வார். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த குரோதி ஆண்டில் எண்ணங்களை தெளிவுபடுத்தணும். பர்டிகுலராக கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எண்ணங்கள் சீர்மை அடையும் அப்படிங்கிறத சொல்லுது. யோகா, தவம், தியானம் இது 3 ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு நிச்சயம் தேவை. அதாவது நீங்கள் எவ்வளோ தான் மன சஞ்சலங்கள் இருந்தாலும் தவம் தியானத்தின் மூலமாக உங்கள் மனசை, அதாவது ஒரு பொருள் அழுக்காயிடுச்சுன்னா கழுவிட்டா சுத்தமாகிடும். அந்த கழுவுற வேலை தான், சுத்தப்படுத்துகிற வேலை தான் இந்த தவமும் தியானமும் செய்யும். தவம் செய்யும்போது நீங்கள் பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்புக்கு போயிருவீங்க. ஸோ அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த குரோதி ஆண்டில் தவம், தியானம், யோகா இதன் பக்கம் திரும்பி பாருங்கள். இதனுடைய அருமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயமாக சொல்கிறோம். வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் ஒரு எண்ணங்கள் தோன்றும். ஏன்னா ராகு ராசியை பார்க்குறாரு அப்படின்றதுனால ராகுக்கு பயண கிரகம்னு பேர். பயணங்கள் சார்ந்த எண்ணங்களை கொடுத்துருவார். அது நல்லதா கெட்டதான்றது நீங்கள் சிந்திச்சு பார்த்து தான் முடிவு பண்ணணும். பெரிய தொந்தரவுகள் எதுவும் கொடுக்காது. வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயம் உண்டு. இந்த குரோதி ஆண்டில் ரிஷபராசிக்கு வெளிநாடு போகலாம். வெளிநாடு போங்க. வெளிநாடு போகும்போது உங்களுக்கு வெற்றியடைய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு தடவை ஜோசியர் அணுகி நீங்கள் கேட்டுக்கோங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை செஞ்சிடாதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் நம்ம இங்கே கொடுக்குறோம். பெரிய பாதிப்புகளில் சின்ன சின்ன இடர்பாடுகள், அதாவது பணத்தை கட்டி நம்ம வெளிநாடு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ தெளிவாக இருக்கணும். ஒரு பெரிய அமௌண்ட்டு கட்டினா தான் நம்ம வெளிநாடு போக முடியும். ஸோ அப்போது நம்ம வீட்டை விற்றோ ஒரு இடத்த விற்றோ ஒரு இடத்தின் மூலமாக நமக்கு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம்,
முக்கியமான ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், நம்ம ரொம்ப நாள் சேர்த்து வச்ச சேமிப்பாக இருக்கலாம். அப்போ அந்த பணத்தை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கட்டி நம்ம ஜோசியத்தை அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய ஒரு நஷ்டத்தை நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய அட்வைஸ். ஓகே, இப்போ மாணவர்களை பற்றி சொல்லியாச்சு, அரசியல்வாதிகளை பற்றி சொல்லியாச்சு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு விருதுகள், பட்டங்கள் இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்றதுனால, ராகு ராசியை பார்க்குறாரு அப்படின்றதுனால, ராசியின் மீது குரு இருக்கார். எப்போவுமே சந்திரன் மேலே சுபகிரகங்கள் ஏறிட்டாலே விருதுகள் உண்டு, பதவிகள் உண்டு. ஸோ இந்த ஆண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு விருது, பட்டம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் வருமானம் உண்டாங்கிறதை நீங்கள் சிந்திக்கணும். வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் காலதாமதப்படும், அவ்வளோதான். சரி, இப்போ ரிஷபராசிக்காரங்க இந்த ஆண்டில் அதிர்ஷ்டங்களை அடைய என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு நிறங்களை பயன்படுத்த தவிர்க்கணும். பெரும்பாலும் இந்த ரிஷபம், மகரம், கும்பம் இவங்கெல்லாம் வந்து கருப்பு நிறங்களை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, அது தவறான ஒரு விஷயம். கருப்பு நிறம் ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா, குலதெய்வங்களுக்கு கருப்பு நிறம் எப்போது ஒரு காலம் ஆகாது. இறை நம்பிக்கை அற்றவங்க தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் கருப்பு நிறங்களை பயன்படுத்தினா அதிர்ஷ்டம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தவறு. பச்சை நிறங்கள், அதுவும் கரும்பச்சை நிறங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு ரிஷபத்துக்கு 9 கூடியவன் சனி, 10 கூடியவன் சனி. ஸோ உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். சனி பகவான் அப்படின்னாலே பழமையான தெய்வங்கள், குலதெய்வங்கள் அப்படின்னு அர்த்தம். ரிஷபராசிக்காரங்க இந்த குரோதி ஆண்டில் நீங்கள் முன்னேறணும், சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யணும். உங்களுடைய குலதெய்வங்களுக்கு ஆலய பணிகளை செய்யணும். ஏன்னா சனி அப்படின்றது தொண்டு ஊழியம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த அமைப்பில் தான் இருப்பீங்க. ரிஷபம் அப்படின்னாலே அந்த அமைப்பில் தான் வரும். அந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யணும். ஸோ இதுதான் ரிஷபராசிக்காரங்க குரோதி ஆண்டில் பலன்களும் பரிகாரங்களும் நம்ம கொடுத்துருக்கோம்.